2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலோட தேர்தல் வாக்கு எண்ணிக்கை முடிவுகள் ஆல்மோஸ்ட் வந்து முடிஞ்சிச்சு. திரு விஜய் அவரோட தமிழக வெற்றி கழகம் 100க்கும் அதிகமான தொகுதிகளில் முன்னிலை பெற்றிருக்காங்க. பல தொகுதிகளில் வெற்றி நிலவரம் அறிவிக்கப்பட்டிருக்கு. திரு விஜய் அவர்கள் தமிழ்நாட்டோட முதலமைச்சராக போறாரா? தனி பெரும்பான்மை இல்லாமலேயே திரு விஜய் அவர்கள் முதலமைச்சராக போறாரா? திரு விஜய் அவர்கள் எப்படி இந்த விசில் புரட்சியை தமிழ்நாட்டுல செஞ்சாரு? திரு விஜய் அவர்கள் இந்த அளவுக்கு பெரிய அளவு ஜெயிக்கிறதுக்கு என்ன காரணங்கள்? திரு விஜய் அவர்களுக்கு மக்கள் எதுக்காக இந்த அளவுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க? திரு ஸ்டாலின் அவர்களே அவரோட தொகுதியில தோத்திருக்காரு, அதுக்கு என்ன காரணம்? திரு சீமான் அவர்கள் தன்னோட முதல் தேர்தலை தொடங்கி கடைசியாக நடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் சொல்லி எல்லா தேர்தல்களிலுமே கொஞ்சம் கொஞ்சமா தன்னோட வாக்கு உயர்த்திக்கிட்டே வந்தவர் இந்த தேர்தல்ல ஆரம்பிச்ச இடத்துல இருந்து மறுபடியும் பரமபத விளையாட்டுல பாம்பு குத்தி கீழே மாதிரி இறங்கியிருக்காரு. அவன் அரசியல் எதிர்காலமாக ஆக போகுது. 8 தோல்வி பழனிசாமி, 10 தோல்வி பழனிசாமின்னு சொல்லி தேர்தலுக்கு தேர்தல் தோத்துக்கிட்டே வந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மறுபடியும் ஒரு முறை 11வது முறையா தோத்துருக்காரு. அவரோட எதிர்காலம் என்ன? இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோ நாம தெளிவா பார்க்க ட்ரை பண்ணலாம். 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் போர். திமுக தலைமையில ஒரு கூட்டணி, அதிமுக தலைமையில ஒரு கூட்டணி, தமிழக வெற்றி கழகம் 233 தொகுதியில போட்டி, நாம் தமிழ் கட்சி மறுபடியும் ஒரு முறை 234 தொகுதியில போட்டின்னு சொல்லி இந்த தேர்தல் ஸ்டார்ட் ஆனதுல இருந்தே தேர்தல் தேதி அறிவிச்சுட்டாங்க. வேட்புமனு தாக்கல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வாக்குப்பதிவு முடிஞ்சிருச்சு. இது வரைக்கும் வரலாற்றுல இல்லாத அளவுக்கு 85% ஓட்டு பதிவா இருந்தது. இந்த தேர்தல் 85% ஓட்டு பதிவானது காரணம் தமிழக வெற்றி கழகம் தான். திரு விஜய் அவரோட காஸ்டியூம் மாதிரி எல்லாருமே காக்கி பேண்ட் வெள்ளை சட்டை போட்டுட்டு வந்து பூத்துக்கு வெளியே போட்டோ பிடிச்சாங்க, இன்ஸ்டாகிராம்ல ரீல் பண்ணாங்கன்னு சொல்லி பல பேர் தமிழக வெற்றி கழகத்தை கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. அதை நானும் ஒருத்தன். அப்படி நடிகர் நாளாட முடியுமா? தன்னோட ஹோம் ஒர்க்கு ஹார்ட் ஒர்க்குன்னு சொல்லி எதையுமே தேர்தலில் போடாத ஒருத்தர், தமிழ்நாட்டில் இருக்க 234 தொகுதிக்கும் போகாத ஒருத்தர், தமிழ்நாட்டில் இருக்க எல்லா மாவட்டத்துக்கும் போய் தேர்தல் பிரச்சாரம் பண்ணாத ஒருத்தர், சரியான கொள்கை இல்ல, சரியான கோட்பாடு இல்ல, சரியான சித்தாந்த தெளிவு இல்ல, தன்னோட ரசிகர்கள் எல்லாரையும் தற்குறியா வச்சுக்கிட்டு திரு விஜய் அவர்கள் அரசியல் பண்ண வந்திருக்காரு. அவருக்கு என்னங்க அரசியல் தெரியும்? அவர் ஒரு பாட்டுல டான்ஸ் ஆட தெரியும், ஒரு படத்துல ஃபைட் பண்ண மட்டும் தான் தெரியும். அவர் எங்க அரசியல்ல ஜெயிக்க போறாருன்னு சொல்லி முன்னாடியே சொன்ன மாதிரி பல பேர் அவரை கேலி பண்ணாங்க, கிண்டல் பண்ணாங்க. அந்த மாதிரி பல கேலி, பல கிண்டல், பல கலாய்னு சொல்லி இது எல்லாமே இருக்கும்போது இன்னைக்கு காலையில 8 மணிக்கு தமிழக சட்டமன்ற தேர்தலோட வாக்கு எண்ணிக்கை ஸ்டார்ட் ஆச்சு. வாக்கு எண்ணிக்கை ஸ்டார்ட் ஆச்சு. தபால் வாக்குகள் என்ன போட்டுச்சு? அந்த இடத்துல இருந்தே தமிழக வெற்றி கழகம் முன்னிலை, தமிழக வெற்றி கழகம் முன்னிலை, தமிழக வெற்றி கழகம் முன்னிலைன்னு சொல்லி ஸ்டார்டிங்ல இருந்து இப்ப நம்ம 5:30 மணிக்கு வீடியோ கனெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த 5:30 மணி நல்ல வரைக்குமே கூட தமிழக வெற்றி கழகம் தான் கிட்டத்தட்ட 100க்கும் அதிகமான தொகுதிகள்ல முன்னிலையில் இருக்கு. அதாவது தமிழக வெற்றி கழகம் தான் 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலோட வாக்கு எண்ணிக்கை முடிவுல சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா வந்திருக்காங்க. கட்சி தொடங்கின 2 வருஷத்துல, கட்சி தொடங்கி போட்டியிட முதல் தேர்தலையே ஒரு கட்சி 100க்கும் அதிகமான தொகுதிகளில் ஜெயிச்சு 1.5 கோடிக்கும் அதிகமான வாக்குகளை பெற்று தனி பெரும் கட்சியா வரத்துன்றது சாதாரண விஷயமானு கேட்டீங்கன்னா கண்டிப்பாவே சாதாரண விஷயம் இல்லை. திரு விஜய் அவர்கள் கட்சி தொடங்கின முதல் நாள்ல இருந்து கடைசியா பேசின கூட்டம் வரைக்கும் சொல்லி ஒரு விஷயத்தை தொடர்ந்து சொல்லிட்டே வந்தார். என்ன? இங்க 2 பேருக்கு தான் போட்டியே, ஒண்ணு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அதை திரு விஜய் அவர்கள் ப்ரூவ் பண்ணிட்டாரு. இன்னொரு விஷயம் சொன்னாரு. திரு விஜய் அவர்கள் என்ன சொன்னாரு? கான்பிடென்டா இருங்க, வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அவரோட ரசிகர்கள் கான்பிடென்டா இருந்தாங்க. அவர் சொன்ன மாதிரியே வெற்றியை வாங்கி தந்துட்டாரு. அடுத்து இன்னொரு விஷயத்த சொன்னாரு. என்ன சொன்னாரு? ஸ்டாலின் அங்கிள் உங்க ஆட்சியை நாங்க முடிவுக்கு கொண்டு வருவோம்னு சொன்னாரு, கொண்டு வந்துட்டாரு. இதுல எதிர்பாராத ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, திரு ஸ்டாலின் அவர்களே அவரோட சொந்த தொகுதியிலேயே யாருனே தெரியாத, மக்களுக்கு பெரிய அளவுல தெரியாத ஒரு கேண்டிடேட்டை கொளத்தூர் தொகுதியில நிக்க வச்சு தமிழ்நாட்டோட முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே திரு விஜய் அவர்கள் தோக்கடிச்சிருக்காருன்னா, திரு விஜய் அவர்கள் வெறும் மாசு இல்ல, பக்கா மாசு இல்ல, பக்கா மாசுக்கெல்லாம் பக்கா மாசுன்றத நாம எல்லாருமே ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். உங்க விஜய் உயிரை வர தன்னந்தனியாளு நீயல நம்ம பாரு அப்படின்னு சொல்லி திரு விஜய் அவர்கள் பாட்டுலாம் மாசா போட்டாரு. இவரு சினிமாக்காரு, பாட்டு எல்லாம் மாசா தான் இருக்கும், ஆனா பெர்ஃபார்மன்ஸ் லூசா இருக்குன்ற மாதிரி பல பேர் எதிர்பார்த்து இருந்த நிலையில திரு விஜய் அவர்கள் அவரை எதிர்த்தவரையும், அவரை கிண்டல் பண்ணவரையும், அவரை கேலி பண்ணவர் எல்லாரோட முகத்திலேயே கரிய பூசுற மாதிரி ஒரு மிகப்பெரிய வெற்றியை நோக்கி போயிட்டு இருக்காரு. முன்னாடியே சொன்ன மாதிரி 5:30 மணி நிலவரப்படி திரு விஜய் அவர்கள் தான் தமிழ்நாடோட சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா ரெஜிஸ்டர் ஆயிருக்காரு. திரு விஜய் அவர்கள் தான் கிட்டத்தட்ட தமிழ்நாடோட முதலமைச்சர் ஆக போறதுன்றதும் ஆல்மோஸ்ட் 99% கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சரி, திரு விஜய் அவர்கள் இந்த மாதிரி ஒரு வெற்றி அடைவாரத்தை நீங்க எதிர்பார்க்கணும்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பாவே நான் எதிர்பார்க்கல. ஏன்னா நாம நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோல என்ன சொல்லியிருந்தோம்? திரு விஜய் அவர்கள் 234 தொகுதியில போட்டிடுறாரு. மன்னிக்கும், திரு விஜய் அவர்கள் 233 தொகுதியில போட்டிடுறாரு. இந்த 233 தொகுதியில திரு விஜய் அவரோட ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் எந்த மாதிரி இருக்குன்றத நம்மளால கணிக்க முடியல அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஆனா திரு விஜய் அவர்கள் பெரம்பூர் தொகுதியிலும் சரி, திருச்சி கிழக்கு தொகுதியிலும் சரி, 2 தொகுதியிலுமே ஜெயிக்கிறதுக்கு 40% வாய்ப்பு இருக்கு.
தோக்கிறதுக்கு 60% வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தோம். ஆனா நம்மளோட கணிப்பு பிளஸ் கணக்கு எல்லாத்தையும் மீறி திரு விஜய் அவர்கள் 2 தொகுதியிலுமே ஜெயிக்க போறாரு. சரி, திரு விஜய் அவர்கள் 2 தொகுதியுமே ஜெயிக்கிறாரு. தமிழக வெற்றி கழகம் 100க்கும் அதிகமான தொகுதியில ஜெயிச்சிருக்கு. திரு விஜய் அவர்களோட இந்த மிகப்பெரிய வெற்றிக்கு என்ன காரணம்? திரு விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்தா பெண்கள் எல்லாருக்கும் 2500 ரூபாய் தரும் சொல்லியிருந்தாரு. திரு விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்தா பெண்களுக்கு எந்த பஸ்ல ஏறினாலும் ஃப்ரீ பஸ் சொல்லியிருந்தாரு. இதனால திரு விஜய் அவர்களுக்கு பெண்கள் கூட்டா சேர்ந்து போயிட்டு குத்துன்னு சொல்லி விசிறுல ஓட்டு போட்டுருக்கலாம். அடுத்து திரு விஜய் அவர்கள் தாலிக்கு 1 பவுன் தங்கம் தரும் சொல்லியிருந்தாரு. திரு விஜய் அவர்கள் கல்யாணம் ஆகிற பெண்களுக்கு பட்டு புடவை கொடுப்பேன்னு சொல்லியிருந்தாரு. அதனாலேயே பெண்கள் ஓட்டு திரு விஜய் அவர்களுக்கு போயிருக்கலாம். அடுத்து திரு விஜய் அவர்கள் பிறகுற குழந்தைகளுக்கு தாய்மாமன் சீருன்ற பேர்ல ஒரு மோதிரம் போடும் சொல்லியிருந்தாரு. அதனாலேயே திரு விஜய் அவர்களுக்கு பெண்களோட ஓட்டு விழுந்திருக்கலாம். திரு விஜய் அவர்கள் படிக்கிற பசங்களுக்கு செலவுக்காக வருஷம் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதனாலேயே திரு விஜய் அவர்களுக்கு தாய்மார்கள் ஓட்டு விழுந்திருக்கலாம். இதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, திரு விஜய் அவர்கள் ஏன் இந்த அளவுக்கு பெரிய அளவு வெற்றி பெற்றிருக்காருன்னு சொல்லி என்ன கேட்டீங்கன்னா, திரு விஜய் அவர்கள் தன்னோட கடைசி கூட்டத்துல தன்னோட குட்டி நண்பர் நண்பரை பார்த்து தன்னோட மாமாவுக்கு ஓட்டு போட சொன்னதா சொன்னாரு. அதை கேட்டுட்டு பல குழந்தைகள் திரு விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட சொல்லி அவனோட பேரண்ட்ஸ் கிட்ட சொன்னதை நம்ம எலெக்ஷன் டைம்ல பார்த்திருந்தோம். எல்லாருமே என்ன நினைச்சாங்கன்னா, என்னங்க இவரு குழந்தைகிட்ட போயிட்டு ஓட்டு கேட்கிறாரு, குழந்தைங்க சொல்லியா பேரண்ட்ஸ் ஓட்டு போட்டுற போறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஏளனமா தான் பார்த்தாங்க. ஆனா இந்த எலெக்ஷனோட ரிசல்ட் வரும்போது திரு விஜய் அவர்கள் ஜெயிச்சதை நினைச்சு பெரியவங்க சந்தோஷப்பட்டதை விட இந்த 5 வயசு 6 வயசுல குழந்தைங்க சந்தோஷப்படதை பார்க்கும்போது சந்தோஷப்படதை விட நாம எல்லாரும் ஒரு இதுல இருக்கும் போது நம்மளை பார்த்து சிரிச்சு கடாய்ச்சிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி நிகழ்வு பல பேர் வீட்டுல நடந்தது, என் வீட்லயும் நடந்தது. எங்க விஜய் மாமா ஜெயிச்சுட்டாரு, எங்க விஜய் அங்கிள் ஆட்சி அமைக்க போறாரு, அவரு பக்கா மாசுன்றத நிரூபிச்சுட்டாரு, விசில் புரட்சியை உருவாக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வீட்டுல இருக்க சின்ன பசங்க எல்லாரும் அந்த வீட்டுல இருக்க மற்ற கட்சிக்காரங்களை இல்ல திரு விஜய் அவர்களை கேலி பண்ணவங்களை கிண்டல் பண்ணவங்களை பார்த்து சிரின்னு சிரிக்கிறப்போ ஒரு உணர்வு வருது பாருங்க. அந்த உணர்வை என்னால வார்த்தைகள்ல விவரிக்க முடியல. இந்த மாதிரி திரு விஜய் அவர்கள் ஜெயிக்கிறதுக்கு எண்ணற்ற காரணங்கள் இருக்கலாம். அது எண்ணற்றத்தை நாம ஃபுல் ரிசல்ட் வந்த பிறகு எந்தெந்த தொகுதியில என்ன பண்ண வாக்குகள் விழுந்திருக்கு, எந்தெந்த பூத்துல என்ன பண்ண வாக்குகள் விழுந்திருக்குன்னு சொல்லி எல்லாத்தையுமே டீட்டெயிலா அனலைஸ் பண்ண பிறகுதான் சொல்ல முடியும். ஆனா திரு விஜய் அவர்கள் இந்த 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல்ல 1.5 கோடிக்கும் அதிகமான வாக்குகளை பெறறதுக்கு 100க்கும் அதிகமான சீட்டுகள்ல வின் பண்றதுக்கு ஏதோ ஒரு மேஜிக் பண்ணியிருக்காரு. அந்த மேஜிக் என்ன மேஜிக்னா மாற்ற வேணுன்ற மேஜிக். திரு விஜய் அவர்கள் ஓட்டு போட்ட பல பேர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, மாற்ற வேணுன்றதுக்காக நான் திரு விஜய் அவர்கள் ஓட்டு போட்டிருந்தேன். திமுக தொடர்ந்து ஆட்சியிலே இருந்திருக்காங்க, அதிமுக தொடர்ந்து ஆட்சியிலே இருந்துட்டு இருக்காங்க. அதிமுக போனா திமுக, திமுக போனா அதிமுக, எடப்பாடி போனா ஸ்டாலின், ஸ்டாலின் போனா எடப்பாடின்னு சொல்லி தொடர்ந்து 2 பேரே வந்துட்டு இருக்கிறதுனால திரு விஜய் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு தான் கொடுத்து பார்ப்போமே. அவரு தான் தன்னோட கரியரோட பீக்கை விட்டுட்டு வராரு. சினிமாவில மாஸ் பண்றவரு அரசியல் வந்து நான் மாஸ் பண்ண போயிட்டு போறாரு. அவர் இந்த மாதிரி இவ்வளவு திட்டங்கள் அறிவிச்சிருக்காரு, அவருக்கு ஒரு வாய்ப்பு தான் கொடுத்து பார்ப்போமே அப்படின்னு சொல்லி படிச்சவங்க, படிக்காதவங்க, அரசியல் தெரிஞ்சவங்க, தெரியாதவங்க, ஏற்கனவே பிற கட்சிகளுக்கு ஓட்டு போட்டவங்க, முதல் முறையா ஓட்டு போறவங்க சொல்லி பல பேர் திரு விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட்டதா சொன்னதை நம்ம எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு பார்த்திருந்தோம். என்ன மாதிரியே பல பேர் என்ன யோசிச்சோம்னா, திரு விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட்டவங்க எல்லாருமே சோசியல் மீடியால வந்து அதை ஷார்ட்ஸா போட்டாங்க, ரீல்ஸா போட்டாங்க, ஸ்டேட்டஸா போட்டாங்க, இல்ல போஸ்டா போட்டாங்க, இல்ல ட்வீட்டா போட்டாங்க. அதனாலதான் திரு விஜய் அவர்களுக்கு நிறைய பேர் ஓட்டு போட்டா மாதிரி ஒரு உணர்வு எல்லாருமே வந்திருக்கு. மற்றபடி அதிமுக ஓட்டு போட்டவங்க வெளியே சொல்லல, திமுக ஓட்டு போட்டவங்களும் வெளியே சொல்லல, நாம் தமிழ் கட்சிக்கு ஓட்டு போட்டவங்களும் வெளியே சொல்லல. அதனால அவங்க கட்சிக்கான ஓட்டுலாம் பெரிய அளவுல விழுந்திருக்கும். திரு விஜய் அவர்கள் பெரிய அளவு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாலும் ஏதோ ஒரு சின்ன தாக்கத்தை ஏற்படுத்துவார் அப்படின்னு சொல்லிதான் பல பேர் எதிர்பார்த்தாங்க. நானும் அப்படிதான் எதிர்பார்த்தேன். ஆனா என்னோட கணக்கு, கணிப்பு, கருத்துன்னு சொல்லி எல்லாத்துலயுமே திரு விஜய் அவர்கள் ஒரு பெரிய வேலா எடுத்து சொருவிட்டு திரு விஜய் அவர்கள் 1.5 கோடிக்கும் அதிகமா ஓட்டு எடுத்துட்டாரு. திரு விஜய் அவர்கள் 100க்கும் அதிகமா சீட்ல ஜெயிக்க போறாரு. திரு விஜய் அவர்கள் தனி பெரும்பான்மை கிடைக்கல, 110 சீட்டுக்கிட்ட தான் லீடிங்ல இருக்காரு. ஃபுல் ரிசல்ட் வரும்போது திரு விஜய் அவர்கள் 110 தான் இருப்பாருன்றது தான் எல்லாருமே சொல்லக்கூடிய தகவல். நாம நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோஸ்ல சொல்லியிருந்த மாதிரி திரு விஜய் அவர்கள் ஒருவேளை தன்னோட போட்டியிடுற முதல் சட்டமன்ற தேர்தலையே தனி பெரும்பான்மை ஆட்சி அமைச்சிட்டாருன்னா இது தமிழ்நாடு இல்ல தளபதி நாடு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். இப்ப திரு விஜய் அவர்களுக்கு தனி பெரும்பான்மை கிடைக்கிறதுக்கு 99% வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி தெரியுது. ஆனா திரு விஜய் அவர்கள் 1.5 கோடிக்கும் அதிகமான வாக்கு எடுத்ததுனால, திரு விஜய் அவர்கள் 100க்கும் அதிகமான இடங்கள்ல சீட்டு ஜெயிச்சதுனால இது உண்மையிலேயே தமிழ்நாடு இல்ல தளபதி நாடுன்றத மக்களை ஏத்துக்கிட்டாங்க. அவரை கலாச்ச, அவரை ட்ரால் பண்ண என்ன மாதிரி நபர்களும் கண்டிப்பாவே ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். சரி, திரு விஜய் அவர்கள் 1.5 கோடி அதிகமா ஓட்டு எடுத்துட்டாரு. திரு விஜய் அவர்கள் 110 சீட்டு கிட்ட ஜெயிக்க போறாரு. திரு விஜய் அவர்களுக்கு தனி பெரும்பான்மை கிடைக்கலனாலும் சின்ன சின்ன கட்சிகள் எல்லாரும் கூட சேர்த்துக்கிட்டு அவர் ஆட்சி அமைக்க தான் அதிக வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை திரு விஜய் அவர்கள் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆயிட்டா என்ன ஆகுன்றத நான் முன்னாடி சொல்லியிருந்தோம். என்ன சொல்லியிருந்தோம்?
ஒருவேளை திரு விஜய் அவர்கள் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆனார்னா 2031 மறுபடியும் சட்டமன்ற தேர்தல் வரும்போது திரு விஜய் அவர்கள் 1991 மேடம் ஜெயலலிதா படு மோசமா தோத்தா மாதிரி தோப்பாங்கன்னு சொல்லியிருந்தோம். இப்ப திரு விஜய் அவர்களுக்கு தனி பெரும்பான்மை கிடைக்கலனாலும் திரு விஜய் அவர்கள் தான் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆக போறாரு. அப்படின்றதுனால திரு விஜய் அவரோட லெகசி ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. ஏன்னா எம்ஜிஆருக்கு பிறகு தமிழ்நாட்டு அரசியல்ல சினிமால இருந்து முதலமைச்சர் ஆகிற முதல் நபர், என்டிஆர் மாதிரியே போட்டியிட்ட முதல் தேர்தலே ஜெயிச்சு முதலமைச்சர் ஆகிற நபர்னு சொல்லி ரஜினிகாந்த் ஆகுது, கமல்ஹாசன் ஆகுது, அஜித் ஆகுது, சூர்யாவது, விக்ரம் ஆகுது, சிவகார்த்திகேயன் ஆகுது, அவராவது இவராவது சொல்லி யாருமே கணக்கெடியாது. தமிழ்நாடு தளபதி நாடு, தமிழ்நாடு பக்கா மாசு நாடு, தமிழ்நாடுனா விசுல போடு அப்படின்னு சொல்லி திரு விஜய் அவர்கள் தமிழ்நாடுனா தளபதி, தளபதினா தமிழ்நாடு, விஜய் தான் தமிழ்நாடு, தமிழ்நாடு தான் விஜய், டிவிகேனா தமிழ்நாடு, தமிழ்நாடு தான் டிவிகேன்னு சொல்லி தான் சொன்ன எல்லா விஷயங்களையுமே ப்ரூவ் பண்ணிட்டாரு. இப்படி தான் போட்டியிட்ட முதல் சட்டமன்ற தேர்தலே இந்த மாதிரி எண்ணற்ற சாதனைகள் பண்ண திரு விஜய் அவர்கள் ஏன் 2031 மறுபடியும் சட்டமன்ற தேர்தல் வரும்போது படு மோசமா தோப்பார்னு சொல்லி கேட்டீங்கன்னா, திரு விஜய் அவர்களுக்கு மாற்றம் என்ற நம்பிக்கையில தான் தமிழக மக்கள் எல்லாருமே ஓட்டு போட்டது தான் நான் முன்னாடியே சொல்லியிருந்தோம். அந்த மாதிரி ஓட்டு போட்டவங்க எல்லாமே அதிமுக சரியில்லை, திமுக சரியில்லை, அதனால தாவேகாவுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லி தமிழக மக்கள் எல்லாருமே திரு விஜய் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. திமுக கொடுத்த வாக்குறுதிகளை சரியா நிறைவேற்றல, அதிமுக கொடுத்த வாக்குறுதிகளையும் சரியா நிறைவேற்றல. அதனால திரு விஜய் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லி தமிழக மக்கள் விஜய் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. ஆனா திரு விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வருவோமா வரமாட்டோமான்னு சொல்லி அவருக்கு ஒரு கணிப்பு இருந்திருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் திரு விஜய் அவர்களே கூட நினைச்சு பார்த்திருக்க மாட்டாரு நாம இந்த மாதிரி 1.5 கோடிக்கு அதிகமா ஓட்டு வாங்குவோம், 110 கிட்ட சீட்டு வாங்குன்றத கண்டிப்பாவே திரு விஜய் அவர்களும் தன்னோட கனவுல கூட யோசிச்சு பார்த்திருக்க மாட்டாரு. அதனாலதான் அவர் என்ன பண்ணாரு, அச்சு விடு, இந்த பக்கம் இலவசம், அந்த பக்கம் இலவசம், எண்ணற்ற இலவசம் சொல்லி கணக்கே எல்லாம் வாக்குறுதியில கொடுத்திருக்காரு. ஏற்கனவே பல பேர் பல வகையில விளக்கினா மாதிரி திரு விஜய் அவரோட தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றணும்னா ஏற்கனவே தமிழ்நாட்டுக்கு 10 லட்சம் கோடி கடன் இருக்கு. அவரோட வாக்குறுதியை நிறைவேற்றணும்னா வருஷம் வருஷம் தமிழ்நாட்டுல 10 லட்சம் கோடி கடன் வாங்கணும், கடன் வாங்கிட்டே இருக்கணும். பாசே எங்க தளபதி கடன் வாங்குறாரு, கடன் வாங்கல. அவர் 2031 மறுபடியும் சிஎம் ஆகுறாரு, சிஎம் ஆகல. அவர் நல்லாட்சி தராரு, தரல. இதை பத்திலாம் கவலையே இல்ல பாசு. அவர் ஒரே ஒரு நாள், எப்படி ஒரே ஒரு நாள் அந்த சிஎம் சீட்ல போய் உட்காந்தா மட்டும் போதும் பாசு. எப்படி ரஜினிகாந்த் அவர்கள் என்ன ட்வீட் போட்டாரு, காலம் பேசாது காத்திருந்து பதில் சொல்லுமாமா. பாத்தீங்களா, இது தமிழ்நாட்டுல வந்து சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா சின்ன குழந்தைய சொல்லி பாட்டா பாடுறீங்க. இப்ப சொல்லுங்க, தமிழ்நாட்டுல குழந்தைங்க என்ன சொல்றாங்க, விஜய் மாமா தான் முதலமைச்சர் ஆகணும்னு சொன்னாங்க, விஜய் மாமா முதலமைச்சர் ஆகிட்டாரு. அவரு தாங்க தமிழ்நாட்டு சினிமா நம்பர் 1 சொன்னோம், அப்ப நம்பல. கேரியரோட பீக்க வீடு வரான்னு சொன்னோம், அப்ப நம்பல. ஜனநாயகன் படத்தை ஜனவரி மாசம் ரிலீஸ் பண்ணா டைட்டில் கார்டுல தளபதி விஜய்னு சொல்லி போடுவோம். அதுவே எலெக்ஷனுக்கு பிறகு ஜனநாயகன் படம் வந்தா தமிழ்நாட்டோட முதலமைச்சர் தளபதி விஜய்னு சொல்லி போடுவோம்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப அவங்க சொன்ன மாதிரியே ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகும் போது தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் நடிக்கும் ஜனநாயகன் அப்படின்னு சொல்லி போட போறாங்கன்னு சொல்லி திரு விஜய் அவர்கள் எண்ணற்ற சாதனைகளை பண்ணிட்டாரு. திரு விஜய் அவர்கள் நல்லாட்சி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா, அவர் 2031 திரும்ப சிஎம் ஆவாரா ஆக மாட்டாரத பத்தி நம்ம பேசியிருந்தோம். பட் இது எல்லாமே 5 வருஷத்துக்கு அப்புறம் நடக்க போற விஷயங்கள். ஆனா இப்ப திரு விஜய் அவர்களுக்கு முக்கியமான விஷயம் என்னன்னா, திரு விஜய் அவர்களுக்கு தனி பெரும்பான்மை கிடைக்கல. அதனால அவரு பாமக கிட்டயோ காங்கிரஸ் கிட்டயோ இல்ல இதர சின்ன சின்ன கட்சிகள் கிட்டயோ இருந்து அட்லீஸ்ட் ஒரு 20 எம்எல்ஏக்கள், 20 கூட அட்லீஸ்ட் ஒரு 10 எம்எல்ஏக்கள் சப்போர்ட்டையாவது வாங்கினா மட்டும்தான் திரு விஜய் அவர்களால ஆட்சி அமைக்க முடியும். திரு விஜய் அவர்கள் தன்னோட முதல் அரசியல் மாநாட்டிலேயே தன்னோட வர கட்சிகளுக்கு ஆட்சியில பங்கு கொடுப்போம், அதிகாரத்துல பங்கு கொடுப்போம் சொல்லியிருந்ததுனால திமுக, அதிமுக, பாஜக தவிர மற்ற யாரு கூட போறதுக்கு திரு விஜய் அவர்களும் கண்டிப்பாக தயாராக இருக்க போறாரு. அதனால திரு விஜய் அவர்கள் யாரோட பேசி தனக்கு தேவையான எம்எல்ஏக்களோட ஆதரவு பெற்று தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஆக போறாருன்றத பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்து திரு விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாரு, தமிழ்நாட்டுல 2 பேருக்கு தான் போட்டின்னு சொல்லியிருந்தாரு. அதுல டிவிகே முதல்ல, டிஎம்கே 2வது. அவர் சொன்ன மாதிரியே டிவிகே ஆட்சி அமைக்க போறாங்க. அடுத்து எலெக்ஷன் ரிசல்ட் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து டிஎம்கே ஒரு மாதிரி 3வது இடத்துல பொசிஷன் இருந்துட்டு வந்திருந்தாங்க. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா போக போக டிஎம்கே கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகி இப்ப அவங்க 2வது இடத்துல இருக்காங்க. அதாவது மறுபடியும் ஒரு முறை திமுக எதிர்கட்சியா வர போறாங்க. பாசே திமுக எதிர்கட்சியா வர போறாங்க ஓகே. ஆனா தமிழ்நாட்டோட தலை சிறந்த எதிர்கட்சி தலைவரான திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக வர முடியாது. ஏன் வர முடியாது? ஏன்னா திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் போட்டியிட்ட கொளத்தூர் தொகுதியில தோத்துட்டாரு. திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்ற தேர்தலை தோக்குறது இது ஒன்றும் முதல் தடவை இல்லை. திமுக சட்டமன்ற தேர்தலையும் ஆட்சி வராம தோக்குறது இது ஒன்றும் முதல் தடவை இல்லை.
ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி பல வீடியோ சொன்ன மாதிரி திமுக தொடர்ந்து 2 முறை ஆட்சி அமைச்சதே இல்லை. அதனால திமுக இந்த முறை எதிர்கட்சியா வந்ததே பெரிய விஷயம் தான். ஏன்னா எம்ஜிஆர் அவர்கள் இருக்கும்போது திமுக தொடர்ந்து 3 எலெக்ஷன்ல தோத்துருக்காங்க. 91ல படுதோல்வி, 2001ல தோல்வி, 2011ல மறுபடியும் படுதோல்வி, 2016லயும் தோல்வின்றதுனால திமுகவுக்கு தோல்வின்றது ஒன்றும் புதிய விஷயம் இல்லை. அதனால திமுக தோத்ததும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஆனா இதுல முக்கியமான விஷயம்னா திரு ஸ்டாலின் அவர்கள் என்பதா இதுக்கு முன்னாடியே சட்டமன்ற தேர்தலில் தோத்திருந்தாலும் அது திரு ஸ்டாலின் அவர்களோட முதல் சட்டமன்ற தேர்தல். ஆனா திரு ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டோட முதலமைச்சரா 5 வருஷம் இருந்திருக்காரு. 2016ல இருந்து 2021 வரைக்கும் தமிழ்நாட்டோட தலைசிறந்த எதிர்கட்சி தலைவராக இருந்திருக்காருன்னு சொல்லி பல விஷயங்கள் இருக்கும் போது திரு ஸ்டாலின் அவர்கள் தன்னோட சொந்த தொகுதியில தோக்குறாருன்னா அவர் மேல மக்கள் எந்த அளவுக்கு கடுப்புல இருந்திருப்பாங்கன்றத நாம எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கணும். சரி, திரு ஸ்டாலின் அவர்கள் தோத்துட்டாரு. திரு ஸ்டாலின் அவர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 70 வயசுக்கு மேல ஆகுது. இதுல ஒரு ஃபன்னான விஷயம் என்னன்னா, திரு விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்ததுக்கு காரணமே திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான். திரு விஜய் அவர்கள் உதயநிதி ஸ்டாலினை எதிர்க்கிறதுக்காக தான் அரசியலுக்கே வந்தாங்க அப்படின்ற ஒரு ரூமர் பல நாட்களா போயிட்டு இருக்கும் போது இப்ப திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் எலெக்ஷன்ல தோத்துட்டதுனால திமுக 2வது பெரிய கட்சியா வந்திருக்கிறதுனால திமுக தான் தமிழ்நாடு எதிர்கட்சியா செயல்பட போறாங்க. அப்படி திமுக எதிர்கட்சியா செயல்படுற பட்சத்துல எதிர்கட்சி தலைவர் வர போறது யாரு? உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அதனால தமிழ்நாட்டு அரசியல் என்னவா மாற போகுது? திரு விஜய் அவர்கள் வேர்சஸ் உதயநிதி ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி மாறப்போகுது. சரி, திரு ஸ்டாலின் அவர்கள் தோத்துட்டாரு. திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாடு எதிர்கட்சி தலைவர் ஆக போற எல்லாருமே ஓகே தான். ஆனா திமுகவோட இந்த தோல்விக்கு என்ன காரணம்? சிம்பிளான விஷயம் தான். ஏற்கனவே சொன்ன மாதிரி திமுக எதிர்கட்சியா இருக்கும் போது தி பெஸ்ட் எதிர்கட்சியா இருப்பாங்க. அதே ஆளுங்கட்சியா வந்துட்டா தி ஒஸ்ட் ஆளுங்கட்சியா இருப்பாங்க. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, பெண்களோட பாதுகாப்பத்தின விஷயங்கள், விலைவாசி உயர்வு, அவங்க போராட்டம் இவங்க போராட்டம் சொல்லி இந்த திமுக ஆட்சியை சுத்தி எண்ணற்ற விமர்சனங்களும் எண்ணற்ற கேள்விகளும் எண்ணற்ற குற்றச்சாட்டுகளும் இருந்துட்டே இருந்தது. இந்த மாதிரியான காரணங்களால தான் திமுகவால தொடர்ந்து 2வது முறை ஆட்சிக்கு வர முடியலன்றத நாம எல்லாருமே புரிஞ்சுக்கணும். அடுத்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த மாதிரி தொடர்ந்து 2 முறை ஆட்சிக்கு வர முடியாம இருந்திருக்கான்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பாவே இல்லை. ஏன்னா இந்த எலெக்ஷன்ல பை டிஃபால்ட் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆகியிருக்கணும். ஆனா ஏற்கனவே அவரை பார்த்து 8 தோல்வி பழனிசாமி 10 தோல்வி பழனிசாமி சொல்லி கிண்டல் பண்ணிட்டு வந்த நிலையில இந்த எலெக்ஷன்ல அவர் தோத்துறதுனால அவர் 11 தோல்வி பழனிசாமி ஆயிட்டாரு. இது மட்டும் இல்லாம 5 வருஷம் திமுக ஆட்சிக்கு பிறகு டிவிக்கே புதுசா ஒரு கட்சியான டிவிக்கே ஆட்சி அமைக்க போறாங்க. விஜய் அலை மற்றும் விஜய் மேஜிக்னு சொல்லி இந்த மாதிரி 2 விஷயங்கள்னால தாவேக்கு ஆட்சிக்கு வர போறாங்க. அதெல்லாம் ஓகே. ஆனா அதிமுகவால ஏன் எதிர்கட்சியா கூட வர முடியல அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதுக்கு எண்ணற்ற காரணங்கள் இருக்கு. அதுல முதல் முக்கிய காரணம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே திரு விஜய் அவர்களுக்கு பூஸ்டப் பண்ணிவிட்டது தான். 2024 நாடாளுமன்ற தேர்தல் அப்ப பாஜகவோட ஒட்டும் இல்ல உறவும் இல்லைன்னு சொல்லிட்டு 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல்ல பாஜகவோட போட்டி நினைச்சாரு. டிடிவி தினகரனோட வாய்க்காரம் சண்டை போயிட்டு வந்து அவருடைய போட்டி வச்சாருன்னு சொல்லி பல விஷயமான முடிவுகள்ல திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பின்வாங்கி இருந்தாரு. தான் கொண்ட கொள்கையிலிருந்து மாறி இருந்தாரு. அதனால கூட அதிமுகவோட இந்த பின்னடைவுக்கு காரணமா இருக்கலாம். பட் இந்த மாதிரி எண்ணற்ற காரணங்கள் திமுகவோட தோல்விக்கு என்ன காரணம், அதிமுகவோட தோல்விக்கு என்ன காரணம், திரு விஜய் அவரோட வெற்றிக்கு என்ன காரணம் சொல்லி இன்னும் பல விஷயங்கள் இருக்கு. இது மட்டும் இல்லாம அதிமுகவோட கூட்டணி கட்சியோட நிலைமை என்ன, திமுகவோட கூட்டணி கட்சியோட நிலைமை என்ன, நாம் தமிழர் கட்சியோட வீழ்ச்சிக்கு என்ன காரணம், அந்த மாதிரி பல விஷயங்கள் நாம இன்னும் பேச வேண்டியிருக்கு. முன்னாடியே சொன்ன மாதிரி மாலை 5:30 மணி நிலவரப்படி தான் நாம இந்த வீடியோல பேசிட்டு இருக்கோம். இதன் பிறகு நாம் தமிழர் கட்சியோட வாக்கு சதவீதம் நான் 5:30 மணிக்கு பார்த்தப்ப கிட்டத்தட்ட ஒரு 3% கிட்ட ஓட்டு எடுத்திருந்தாங்க. அதாவது ஒரு 16 லட்சம்ன்ற மாதிரி ஓட்டு எடுத்திருந்தாங்க. டிவிக்கே முறையே சொன்ன மாதிரி 34% கிட்ட ஓட்டை கிராஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. 1.5 கோடி டச் பண்ற மாதிரி இருந்தாங்க. 110 சீட்ல லீட்ல இருந்தாங்க. திமுக ஒரு 60 சீட்டு கிட்ட, அதிமுக 45 சீட்டு கிட்ட, பாமக 5 சீட்டு, காங்கிரஸ் 5 சீட்டு, ஐயுஎம்எல் 2, சிபிஐ 2, பிஜேபி 2, சிபிஎம் 2, டிஎம்டிகே 1, விசிகே 1, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் 1 சொல்லி இது எல்லாமே 5:30 மணி நிலவரத்தை மையமா வச்சுதான் நம்ம இந்த வீடியோ முழுக்க பேசியிருக்கோம். இதுல நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் காரைக்குடியில போக போறாரு. நாம் தமிழர் கட்சியோட திரு இடுமானம் கார்த்திக் அவர்கள் வேதாரண்ய தொகுதியில தோத்துட்டாரு. நாம் தமிழர் கட்சி 2024 நாடாளுமன்ற தேர்தலில் வாங்கின ஓட்டுல கிட்டத்தட்ட பாதி கிட்ட மட்டும்தான் பர்சன்டேஜா வாங்கியிருக்காங்க. ஓட்டா பார்த்தோம்னா ஒரு 16 லட்சம் ஓட்டு கிட்ட குறைஞ்சிருக்கு. இது நாம் தமிழர் கட்சிக்கு விழுந்திருக்க மிகப்பெரிய அடின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. பட் அதை பத்தியெல்லாம் நாம இந்த வீடியோல பேசுறதை விட ஃபுல் ரிசல்ட் வந்த பிறகு, தொகுதி வாரியான பர்சன்டேஜ் ரிசல்ட் வந்த பிறகு நாம் தமிழர் கட்சி இந்த தொகுதியில் எவ்வளவு வாக்கு வாங்கியிருக்காங்க, அந்த தொகுதியில் எவ்வளவு வாங்கியிருக்காங்க, போன எலெக்ஷனோட பெர்ஃபார்மன்ஸ் என்ன, இந்த எலெக்ஷனோட பெர்ஃபார்மன்ஸ் என்ன,
நாம் தமிழர் கட்சியோட இந்த படு மோசமான பெர்ஃபார்மன்ஸுக்கு என்ன காரணம்? திரு சீமான் அவர்களுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கு எதிர்காலம் என்ன? மே 18ஆம் தேதி திரு சீமான் அவர்கள் என்ன பேச போறாரு? இந்த தோல்வியிலிருந்து நாம் தமிழர் கட்சியால மேல எழுந்து வர முடியுமா முடியாதா? 2031 தமிழ்நாட்டோட முதலமைச்சராக போறாரு அப்படின்னு சொல்லி நான் பல முறை சொல்லியிருக்கேன். யார் சிஎம் ஆக போறாரு? 2031 தமிழ்நாட்டோட முதலமைச்சரா திரு சீமான் அவர்கள் ஆக போறாரு அப்படின்னு சொல்லி நான் பல வீடியோல சொல்லியிருக்கேன். அந்த கருத்துல நான் இன்னமும் ஸ்ட்ராங்கா இருக்கனா இல்லையா? நாம் தமிழர் கட்சி 9.5 தொடங்கி 17% வரைக்கும் ஓட்டு சொல்லியிருந்தேன், நடக்கல. திரு சீமான் அவர்கள் காரைக்குடி தொகுதியில 33% இருந்து 60% வரைக்கும் ஓட்டு எடுப்பார்னு சொல்லியிருந்தேன், நடக்கல. திரு சீமான் அவர்கள் காரைக்குடி தொகுதியில ஜெயிப்பார்னு சொல்லியிருந்தேன், நடக்கல. இந்த மாதிரி இந்த எலெக்ஷனை சுத்தி நான் பல கணக்குகளையும் பல கணிப்புகளையும் எண்ணற்ற கருத்துக்களையும் சொல்லியிருந்தேன். அதுல கிட்டத்தட்ட எந்த விஷயமே நடக்கல. இந்த மாதிரி விஷயங்கள் நடக்காம போனதுக்கு என்ன காரணம்? நாம் தமிழர் கட்சிக்கு முன்னாடி இருக்க வாய்ப்புகள் என்னென்ன? இதை பத்தியெல்லாம் நாம அடுத்த வீடியோல முழு ரிசல்ட் வந்த பிறகு முழு டேட்டாவையும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட பிறகு இன்னும் தெளிவாகவும் இன்னும் தீர்க்கமாகவும் நம்மளோட கருத்துக்களை அடுத்த வீடியோல பார்க்கலாம்.